பலவிதமான பாடுகள் போராட்டங்களின் வழியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கிறார். அவரே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். ஆம், ராஜாக்கள் என்பது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை காமிக்கிறது. ஆசாரியர் என்பது ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் இந்த அனுபவங்களின் வழியாக கடந்து வர வேண்டும். நாம் வெற்றியுடன் செயல்பட வேண்டிய காரியத்தை வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆம், தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பலவிதமான வாழ்க்கையிலே சந்திக்கிற போராட்டங்களிலே நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்களா, இல்லது சோர்ந்து போய் தளர்ந்து போய் என்னால் முடியாது என்கிறீர்களா? தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ தெரியாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏன் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு வருகிற போராட்டங்களிலே நீங்கள் பயப்படாதபடிக்கு முன்னேறி செல்லுங்கள். கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு ஜெயம் எடுக்கும்படியாக முன்னேறுங்கள். தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினால் நீங்கள் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் சத்துருளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை தேவனுக்கே. ஆமேன்.